நில்றா. சரி வா கீழே போ. பொண்ணு இப்பதானா சூப்பரா இருக்காளே. போட்டோ எடுப்போம். ஐயோ அக்கா கரெக்டான டைம் வந்துட்டோம். டேய் நானே வேலைக்கு போயிட்டு வந்து துணி எடுத்துட்டு இருக்கேன். சும்மா தானே இருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. உனக்கு ஒரு வேலை இல்லப்பா, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. இன்னும் ஒன்னும் ஆளை காணோம். சொல்லு ஸ்வேதா. வந்துட்டா. அப்படியா? பக்காவா மாட்டிருக்கு. ஐயோ இவ வேற உட்காந்துட்டு இருக்காளே. சாய் என்ன? ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும் இப்போ? மாடியில் நடக்கிற விஷயம் பத்தி தான். மாடியில நடக்கிற விஷயம்? பொண்ணுங்களை வேலைக்கு போற இடத்துல தப்பா பார்த்தாலோ தப்பா பேசினாலோ, வேலைக்கு போற இடத்துல அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இதுவே ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணா கண்ட நாய்ங்க கண்டத்துல கை வச்சா, பொண்ணுங்க டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் சகஜமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பொண்ணுங்க அவங்க வீட்டு மொட்டை மாடி கூட ஃப்ரீயா போக முடியல. ஒரு பொண்ணை தப்பா பாக்குறதுன்றது அந்த பொண்ணை தப்பா தொடுறதுக்கு சமம். இதுவே அவங்க வீட்டு பொண்ணுங்க நடந்தா அப்ப தெரியும் வலி. யாருக்கு தெரியும், இத கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்களோ என்னமோ. ஏய் இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? பக்கத்து ஃபிளாட்ல புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, நான் டெய்லி மாடிக்கு போறப்ப அந்த பையன் அப்படித்தான் பாக்குறேன். அவன் பாக்குறதும் அவன் நடந்துக்கிறதும் எனக்கு சுத்தமாவே சரியாவே படலமா. என்னால இதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியல. எனக்கு தெரிஞ்சே இப்ப கூட அவன் மேலதானா இருக்கான்.